அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் எப்படி ஒரு சூப்பர்வைசர்னுடைய மைய பார்வையிடலை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பயிற்சி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனை பணியாளர்கள் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதற்கு பிறகு கிரேட் 1 சூப்பர்வைசர் மற்றும் கிரேட் 2 சூப்பர்வைசர் 2 பேருமே இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறாங்க. இது எப்படி பயன்பட போகுது, அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் லிங்க்கு. இந்த லிங்க் உங்கள் பிசி ஏற்கனவே உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் முதல் கமெண்ட்டாக இந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டிஎன்ஐசிடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஒரு 30 செகண்டில் இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஓப்பன் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துறதுக்கு உங்கள் மொபைலுடைய லொக்கேஷன் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல் கேள்வி வைல் யூஸிங் த ஆப் முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பகுதியில் செக்டார் கோடு 10 இலக்க உங்கள் தொகுதிக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் உங்கள் பிசி உங்களுக்கு தெரிவிச்சிருப்பார். அந்த 10 இலக்க எண்ணை இதில் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிட்டு உள்நுழைவு அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் எங்கள் பிளாக்னுடைய 3வது செக்டார் இங்கே பதிவு பண்ணுறேன். அதனால தான் கடைசியில் 30 இருக்குது. இதுவே நீங்கள் 2வது செக்டாராக இருக்கிறீங்க அப்படின்னா 20 வந்திருக்கும். ஜஸ்ட்டு உள்நுழைவு கொடுங்க. அதற்கு பிறகு வழக்கமான பாஸ்வேர்டு 1234. மேலே உங்கள் தொகுதிக்கான 10 இலக்க எண், அதற்கு கீழே 1234 சரிபார்க்கன்னு கொடுங்க. இப்போ உங்கள் லாகினுக்கான முதல் பகுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே பிக்மி தகவல், குழந்தைகள் மைய விவரங்கள் இதெல்லாம் மைய பணியாளருக்கான லாகினில் இருக்குது. 3வதாக பாருங்கள், குழந்தைகள் மைய மேற்பார்வை, அங்கன்வாடி சென்டர், சப்போர்ட்டிவ் சூப்பர்விஷன் விசிட் அப்படிங்கிறது இங்கே 3வதாக கொடுத்துருக்காங்க புதுசாக சூப்பர்வைசருக்காக. இப்போ இந்த 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தொகுதிக்கான தனி விவர தொகுப்பு, அதாவது அங்கன்வாடி டேஷ்போர்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்கள் தொகுதியில் எத்தனை மையங்கள் இருக்குது, இது வரைக்கும் எத்தனை பார்வையிட்டுருக்கிறீங்க, இந்த விவரங்கள்லாம் இருக்கும். அது அப்படியே மேல் நோக்கு நகர்த்தினீங்க அப்படின்னா நிலுவையில் உள்ளதில் அகரவரிசைப்படி, ஆங்கில எழுத்தில் அகரவரிசைப்படி இப்போ பார்த்திங்கன்னா அலையகவுண்டம்பாளையம், இச்சிப்பாளையம், எலத்தூர் கரட்டப்பாளையம் இப்படி டிஸ்பிளே ஆகும். இதில் துவக்கம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அலையகவுண்டம்பாளையம் அப்படிங்கிற மையத்தை நாம் இப்போது இதில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட மையத்தினுடைய பார்வையிடலை இதில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ துவக்கம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு செஞ்ச அழகேகவுண்டன்பாளையம் அப்படிங்கிற மையத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக லொக்கேஷனை திரும்பவும் ஆன் பண்ண சொல்லும். இப்போ இந்த வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி டேர்ன் ஆன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்குதோ அது எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு செல்ஃபி எடுக்க போகிறீங்க. அந்த செல்ஃபி ஃபோட்டோலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகலாம் அப்படிங்கிற பர்மிஷனுக்காக இந்த கேள்வி கேட்குது. இதுலேயும் முதல் ஆப்ஷன் வைல் யூஸிங் த ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ நம்ம தேர்வு செஞ்ச மையத்திலேருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். அது மேலே சொல்லுது பாருங்கள், நீங்கள் ஒதுக்கப்பட்ட மையத்திலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தகவலுக்கு மேலேயே பாருங்கள், இடது ஓரமாக ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் முதல் பகுதிக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் எந்த மையத்தில் இருக்கிறீங்களோ அந்த மையத்தை தேர்வு செய்யுங்க. இப்போ நான் திரும்ப எங்களோட பிளாக்கினுடைய 2வது செக்டாருக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த தொகுதியினுடைய ஒரு மையத்தில் தான் இருக்கிறேன். இப்போ இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 40 மையங்கள் இருக்குது. 40ம் பார்வையிடப்படாமல் நிலுவையில் இருக்குது. இப்போ பார்வை அப்படின்னு மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய 40 மையங்களுடைய பேரும் இங்கிலீஷில் அகரவரிசைப்படி இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இந்திரா நகர் அப்படிங்கிற மையத்தில் இருக்கிறேன். வலதுவரமாக இருக்கக்கூடிய காண்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள், சரியான இடத்தில் உள்ளீர்கள். இந்த விவரங்கள் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா போர்ஷன் ட்ராக்கரில் ஒவ்வொரு மையமும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கு. அங்கிருந்தால் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போது செல்ஃபி எடுக்கணும். மையத்துக்குள்ளே போயிட்டீங்க, நீங்கள் மையத்தில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் மைய பணியாளர், மைய உதவியாளர் இருந்தால் மைய உதவியாளர் மற்றும் குழந்தைகள் இவங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துடுங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு கண்காணிப்பை தொடங்கவும். இப்போ நீங்கள் விசிட் ஆரம்பிக்கிறீங்க. இதில் பாருங்கள், மொத்தம் 5 பிரிவுகள் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வருகை சரிபார்ப்பு, 2வது வளர்ச்சி கண்காணிப்பு, 3வது HCM, 4வது ECC மதிப்பீடு, 5வது ECC கண்காணிப்பு. இந்த 5 பிரிவுலையும் நீங்கள் முழுமையாக முடித்தா மட்டும்தான் ஒரு அங்கன்வாடி மையத்தினுடைய பார்வையிடல் விசிட் நிறைவடையும். இப்போ முதல் பகுதி வருகை சரிபார்ப்பு. அட்டண்டன்ஸை நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறீங்க. இந்த மையத்தில் மொத்தமாக 33 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 to 6 வயசில் முன்பருவ கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகள் 33. இதில் எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்வையிடும்போது எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே பதிவு பண்ணணும். இப்போ பாருங்கள், வருகை 0, இல்லை 33 இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல தவன்யா இந்த இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வருகை அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? இப்போ இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது க்ரீன் கலரில் வருகைன்னு மாறிடும். இப்போ நான் விசிட்டில் இருக்கும்போது இந்த 3 குழந்தைகள் மையத்தில் இருக்கிறாங்க, அதனால் டிக் அடிச்சுட்டே வந்திருக்கிறேன். இப்போ மொத்தமாக 10 குழந்தைகள் மையத்தில் இருக்காங்க பார்வையிடலும் போது. கீழே பாருங்கள், வருகை 10, இல்லை 23. மொத்தமாக அந்த மையத்தினுடைய ஸ்ட்ரென்த்து 10 இருக்கலாம். 10க்கு 10 குழந்தைகள் இருக்காங்க. எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வருகை டிக் பண்ணால் போதுமானது. சமர்ப்பிக்க கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் சமர்ப்பிக்கன்னு இருக்குது, சமர்ப்பிக்கன்னு கொடுங்க. இப்போ 5 பகுதியில் முதல் பகுதியை நம்ம நிறைவு செஞ்சுருக்கிறோம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி கண்காணிப்பு. 2வதாக இருக்கக்கூடிய வளர்ச்சி கண்காணிப்பு பகுதியில் வலதுபுறமாக இருக்கக்கூடிய தொடங்கு அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தமாக நீங்கள் 33 குழந்தைகளுக்கும் ஹைட் வெயிட் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. TNI-CDSA ஒரு 5 குழந்தைகளை தேர்வு செஞ்சு கொடுத்துரும். இதில் பாருங்கள், ஆதிரூபன், சுஜித், குமரேஷ், நகுல், ரக்ஷித் இந்த மாதிரி குழந்தைகள் வந்திருக்கு. இப்போது நீங்கள் பார்வையிடும்போது இந்த குழந்தைகள் இல்லை, ஒரு குழந்தையோ 2 குழந்தை இல்லை அப்படின்னா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, இடது ஓரமாக, அந்த ஏரோ மார்க்கை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 குழந்தைகளில் வேறு 5 குழந்தைகள் வரும். பாருங்கள், முதல் பட்டியலில் இருந்த ஆதிரூபன் முதல் குழந்தையாக இருந்துச்சு. இப்போ நான் திரும்ப இது பண்ணும்போது தவன்யா அப்படிங்கிற குழந்தை முதல்ல மேலே போயிட்டு ஆதிரூபன் உள்ளே வந்துருச்சு. இதில் ஒரு குழந்தை மிஸ் ஆகிருக்கும், சுஜித் அப்படிங்கிற குழந்தை மையத்தில் இல்லை அப்படிங்கிறனால அது ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு தடவை நீங்கள் பேக் போய் வரும்போது மையத்தில் எந்த குழந்தை இருக்கோ அந்த குழந்தை இங்கே பட்டியலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மையத்தில் இருக்கக்கூடிய 5 குழந்தைகள் வந்ததுக்கு பிறகு முதல் குழந்தைக்கு அளவீடு, வலதுபுறமாக இருக்கக்கூடிய அளவீடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்வையிடும்போது, நீங்கள் வளர்ச்சி கண்காணிப்பை பரிசோதிக்கும் போது என்ன உயரம் என்ன எடை இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே பதிவு பண்ணுங்கள். பணியாளர் போஷன் ட்ராக்கர்லேயோ TNI-CDSAலையோ பதிவு பண்ணிக்கூடிய எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பதிவு பண்ணிட்டு சேமிக்கவும் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி அந்த பட்டியலில் 5 குழந்தைகளுக்கும் எடை உயரத்தை சரியாக பதிவு பண்ணிட்டு இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திருத்து அப்படின்னு கொடுத்து திரும்ப நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். 5 குழந்தைகள் TNI-CDSA சொல்லியிருக்காங்க. அந்த 5க்கும் நீங்கள் வளர்ச்சி கண்காணிப்பு பதிவு பண்ணால் மட்டும்தான் இந்த செக்ஷனவே நீங்கள் தாண்ட முடியும். சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ 5 பகுதியில் 2 பகுதி முடிச்சிட்டோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய HCM பக்கத்தில் இருக்கக்கூடிய வலதுபுறமாக இருக்கக்கூடிய தொடங்கு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண முடியாது. 3 குழந்தைகள் TNI-CDSAலேருந்தே தேர்வு பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட ஒவ்வொரு குழந்தைகிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்கணும். இதை பணியாளர்கிட்ட கேட்கக்கூடாது, நேரடியாக நீங்கள் குழந்தைகள்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இப்போ பாருங்கள், முதல் குழந்தை என் மைனுகாஸ்ரீ,
இந்த குழந்தைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த குழந்தை இன்று காலை சிற்றுண்டி சாப்பிட்டதா, காலை நேர டிஹெச்ஆர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது இந்த குழந்தைகிட்ட கேட்கணும். ரெண்டாவது பிருந்தா, இந்த குழந்தை இதே கேள்வி தான், இன்றைக்கி காலை நேர சிற்றுண்டி உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது. மூன்றாவது நகுல், இந்த குழந்தை இன்று வேக வைத்த முட்டை, பச்சை பயிறு, கடலை, உருளைக்கிழங்கு சாப்பிட்டதை எனக்கு கேளுங்கள். அந்த குழந்தை ஆம் சொன்னால் ஆமுன்னு டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெச்சிஎம் கண்காணிப்பில் 2 பகுதி இருக்குது. ஒன்று குழந்தை பரிசோதனைகள், குழந்தைகள்கிட்ட கேட்க வேண்டிய 3 கேள்வி. ரெண்டாவது பொது கண்காணிப்பு, வலதுவரமாக இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உணவுப் பொருள் இருப்பு பராமரிப்பு பதிவேடு கடைசியாக எப்போது புதுப்பிக்கப்பட்டது, ஸ்டாக் ரிஜிஸ்டர் எது வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு. இது நீங்கள் ரிஜிஸ்டரை பார்த்து தான் இதை ஃபில் பண்ணணும். இப்போது செலக்ட் டேட்டுன்றது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேலண்டர் ஓப்பன் ஆயிரும். 1ஆம் தேதி வரைக்கும், இப்போ நான் 5ஆம் தேதி இந்த பதிவு பண்ணுறேன், 1ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஸ்டாக் ரிஜிஸ்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 1ன்னு பதிவு பண்ணுங்க. இல்லை அப் டு டேட் திங்கட்கிழமை வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள், கடந்த மாதம் எத்தனை முட்டைகள் வழங்கப்பட்டன, 40 முட்டைகள். இது நான் தோராயமாக தான் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மையத்திற்கு எத்தனை முட்டை வழங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கேள்வி, முந்தைய இருப்பில் அல்லது இந்த மாதத்தில் எத்தனை அழுகிய முட்டைகள், வேஸ்டான முட்டைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். எதுவும் இல்லை அப்படின்னா 0ன்னு பதிவு பண்ணிக்கோங்க. இல்லை 1 அல்லது 2 முட்டை அழுகியிருக்கு அப்படின்னா அதை இங்கே பதிவு பண்ணிக்கலாம். அதற்கடுத்து சமைக்கப்பட்ட முட்டைகளின் தரத்தை சரிபார்க்கவும், ஏதேனும் முட்டைகள் கெட்டு போனதா அல்லது காலாவதியாகும் நிலையில் உள்ளதா என்பதை பார்க்கணும். ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள். இந்த பார்வைகள் எல்லாமே தமிழில் தான் இருக்கும், நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதற்கடுத்து 4வது கேள்வி, இணை உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்களின் அளவு. நீங்கள் வழக்கமாக மைய பார்வையில் செக் பண்ணுவீங்க இல்லையா, மாவு எத்தனை இருக்குது, அரிசி எவ்வளோ இருக்குது, பருப்பு எவ்வளோன்ட்டு, அந்த கேள்வி தான் 4வது கேள்வி. இது ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 5வதாக சுத்தமான, உலர்ந்த மற்றும் பூச்சிகள் இல்லாத இடத்தில் உணவுப் பொருட்கள் முறையாக வைக்கப்படுகிறதா. இப்போ மையத்தை பார்வையிடும்போது அந்த பொருளெல்லாம் அந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்க. அது ஆம்னா ஆம்னு டிக் பண்ணுங்கள், இல்லைன்னு இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. இப்படி பொது கண்காணிப்பு ஒரு 6-7 கேள்வி இருக்கும். அந்த 7 கேள்வி நீங்கள் முடித்ததுக்கு பிறகு தான் கடைசியாக இருக்கக்கூடிய நிறைவு அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அது ப்ளூ கலரில் வந்ததுக்கு பிறகு நிறைவு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஹெச்சிஎம் பதிவை முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5ல் 3 முடிச்சிருக்கோம், இன்னும் 2 இருக்குது. இசிசி மதிப்பீடு. இப்போ 4வது இருக்கக்கூடிய இசிசி மதிப்பீடு, வலதுவரமாக இருக்கக்கூடிய தொடங்கு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இதுலேயும் டிஎன்ஐசிடிஎஸ்ஏ ஒரு குழந்தைய நம்மளுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருவாங்க. என் வைனுகாஸ்ரீ. இந்த குழந்தைகிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், சிபிசி வார்த்தை மதிப்பீட்டை தொடங்க தயாரா. ஒரு குழந்தை முன்பருவ கல்விக்கு நம்ம மையத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் தெரிகிறதா அப்படிங்கிறத இங்கே மதிப்பீடு பண்ண போகிறோம். மதிப்பீடை தொடங்க அப்படிங்கிற ப்ளூ கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ உங்கள் மொபைலை காமிச்சு அந்த குழந்தைகிட்ட இது என்ன லெட்டருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா சரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 கேள்விகள் இருக்கும். தொடர்ச்சியாக 4 லெட்டர்ஸ் இருக்கும். அதற்கு பிறகு 3 எழுத்து சேர்ந்த ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ இந்த ஏன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா சரின்னு கொடுத்துருங்க. அதற்கடுத்து பாருங்கள், 8வது 9வது கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கவ், 3 எழுத்து சேர்ந்து இந்த வார்த்தை என்ன கவ் அப்படின்னு சொல்லுதான் அந்த குழந்தை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் உதாரணமாக பேருக்காக தவறானதுன்னு சொல்கிறேன். தவறானது செலக்ட் பண்ணிட்டு இப்போ மொத்தம் 10 கேள்வி இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஒரு லெட்டர் அல்லது ஒரு வார்த்தை இருக்கும். அதை அந்த குழந்தை சரியாக உச்சரிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்வையிடணும். இப்போ சமர்ப்பிக்கவும் 10 கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகு இதில் ரிசல்ட்டும் சொல்லிடுவாங்க.
நீங்கள் காமிச்ச லெட்டர்ஸில் எத்தனை வார்த்தைகள் எத்தனை எழுத்துக்களை குழந்தை சரியாக சொல்லுச்சு அப்படிங்கிறத இங்கே ரிசல்ட்டாக சொல்லிடுவாங்க. 8 கேள்வியை சரியாக சொல்லியிருக்காங்க, 2 கேள்வி தவறாக சொல்லியிருக்காங்க. சேமி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு டிஎன்ஐசிடிஎஸில் சேவ் ஆயிரும். பாருங்கள், 80% முன்பருவ கல்வியில் அவங்களுடைய மதிப்பீடு 80%. அந்த குழந்தையுடைய மதிப்பீடு 80%. அது வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 4 பகுதியை முடிச்சிட்டோம். 5வது இசிசி கண்காணிப்பு. வழக்கம் போல் தொடங்கு அப்படிங்கிற வலதுபுறம் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் பணியாளர்கிட்டையோ உதவியாளர்கிட்டையோ குழந்தைகிட்டே கேட்க தேவையில்லை. மையத்தில் இசிசிஇ பகுதிக்குன்னு சில உபகரணங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் ஆரம்பகால கல்விக்கு சில உபகரணங்களை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கிற நீங்கள் ஜஸ்ட் ஒரு பார்வையிட்டிங்கனாவே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்று ஒரு பிரத்யேக முன்பருவ கல்வி செயல்பாடுகள். பாடத்திட்டத்தின்படி அந்த செயல்பாடு நடந்துருந்துச்சு அப்படின்னா ஆம்னு கொடுங்க. 2வது கேள்வி பாருங்கள், நம்முடைய பாடத்திட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறதா? ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. குழந்தைகளின் செயல்பாட்டு நேரத்தில் முன்பருவ கல்வி உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறதா? எல்லாமே தூய தமிழில் தான் இருக்கும். நீங்கள் வழக்கமாக விசிட் நோட் எழுதுறது தான் இப்போ ஃபோனில் பதிவு பண்ணுறீங்க, அவ்வளோதான். பாருங்கள், செயல்பாட்டு புத்தகங்கள் 4வது தேதி வரை பதியப்பட்டு சரிபார்க்கப்பட்டதா? ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதற்கடுத்து ஆய்வட்டை அட்டவணைப்படி முடிக்கப்பட்டுள்ளதா? இன்னும் மொத்தம் 6 கேள்வி தான். இசிசி 2 வகை. ஒன்று குழந்தைகிட்ட நேரடியாக கேட்குறது. 2வது உங்களுடைய பார்வையில் அந்த இசிசி உபகரணங்கள் எப்படி இருக்குது, பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது 2வது இசிசி மதிப்பீடு. இப்போ 5 பகுதியும் நீங்கள் முடித்தா மட்டும்தான் ஒரு அங்கன்வாடி சென்டருடைய விசிட் கம்ப்ளீட் ஆகும். இப்போ 5மே க்ரீன் கலர் ஆகிடுச்சு. 100% முழுமை. இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுங்க. கண்காணிப்பை சமர்ப்பிக்கன்னு கொடுத்துருங்க. நன்றி, டேஷ்போர்டுக்கு செல்லவும். ஒரு சென்டருடைய விசிட்டை முடிச்சிட்டோம். இப்போ 40 சென்டரில் ஒரு சென்டரை விசிட் பண்ணி முடித்தாச்சு. 3% நம்மளுடைய பணியை நிறைவு பண்ணியிருக்கோம். இந்த மாதத்துக்கான நிலுவையில் உள்ள மையங்கள் 40லேருந்து 39 குறைஞ்சிருக்கும். இதுதான் டிஎன்ஐசிடிஎஸில் ஒரு சூப்பர்வைசர் அங்கன்வாடி சென்டர் விசிட்டில் எப்படி மொபைலில் அந்த விசிட் விவரங்களை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதான். சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. மறக்காமல் உங்கள் பிசிட்ட டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் சொன்னது எல்லாமே பொதுவான விஷயங்கள். உங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிசி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதனால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிசிட்ட கூட கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.